நீங்க சுவிசேஷம் சொல்லணும். வீடு கட்ட, கார் ஓட்ட பரிசுத்த ஆவி இல்லாம நிறைய பேர் செய்யலாமா? பரிசுத்த ஆவி இல்லாம பாட்டு பாட முடியும், பரிசுத்த ஆவி இல்லாம இசை வாசிக்க முடியும், பரிசுத்த ஆவி இல்லாம டான்ஸ் ஆட முடியும், பரிசுத்த ஆவி இல்லாம எல்லாம் பண்ண முடியும். ஆனா பரிசுத்த ஆவி இருந்தா மையமான பிரதானமான ஒரு விஷயம் சுவிசேஷத்தை சொல்லணும். உங்க மேல ஆவி இருக்கு. ஏன் ஊழியக்கார வித்தியாசமா பாக்குறீங்கம்மா? எவ்வளவு நாளைக்கு ஊழியக்கார்ட்ட போய் தலை நீட்டுவ? எவ்வளவு நாளைக்கு போயிட்டு என் பேரை இவர் கூப்பிட மாட்டாங்க ஏங்குவ? எவ்வளவு நாளைக்கு ஒரு ஊழியக்காரருக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பீங்க? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ளத்தனமான போதகர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற இறை கவுவது போல கவ்வி தான் ஐஸ்வர்யவானாய் மாறிக்கொண்டிருக்கிறார். Get out. உங்களுக்கு வேலை இருக்கு, சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, நன்மை வருதோ இல்லையோ, ஆசீர்வாதம் வருதோ இல்லையோ, நீங்களும் நானும் சுவிசேஷத்தை சொல்லிதான் ஆக வேண்டும். No matter you are blessed, no matter you get job, no matter you get house, but the gospel has to be preached. சுவிசேஷம் சொல்லிதான் ஆக வேண்டும். உனக்கு நன்மை வருதோ இல்லையோ, குப்பை தொட்டில சாப்பிடும் போது, ரட்சிக்கப்படும் போது நான் காலையில சொன்னேன், எனக்கு சாப்பாடு வரல, எனக்கு சாப்பாடு வரல சார். 2006ல பாவங்கள் போக்கவே நான் பாடினேன், என்னை யாரும் கூப்பிடல மீட்டிங்க்கு. அன்னைக்கு கூட ராஜுக்கு சாப்பாடு இல்ல, பச்சை வாழைப்பழம் தான் என் சாப்பாடு. யாருக்கு என்ன தெரியும்? என்ன யாருக்கு தெரியும்? இப்ப கூட கேட்கலாங்க, ராஜு நீங்க தான் பாத்தீங்க, ஜோஷ்வா தம்பிங்க தம்பிங்களா சொன்னாங்க, சாப்பிடும்போது வாழ்ந்தாலும் உங்களோட பாடு உங்களுதான் ராஜு வேண்டாம், எங்களுக்கு தெரியல. நாங்க நினைச்சோம் அவங்க பாடாங்க இவங்க பாடாங்க. அன்னைக்கு கூட எனக்கு சாப்பாடு இல்லை, அன்னைக்கு கூட சட்டை பேண்டே இல்லை. பழைய சட்டை போடும், பழைய பேண்ட் போடுவான். ஆனா பழைய பேண்ட் பழைய சட்டை போட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லாம இருக்க முடியல. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு நான் ஜெபத்துக்கு நேராக கொண்டு போக ஆசைப்படுறேன்.